மழலையர் பள்ளிக்கூடங்களுக்கு நமது குழந்தைகளை அனுப்பும்போது அவங்க அந்த பள்ளிக்கூடத்துக்கு போக அடம்பிடிக்கிறாங்க, ரொம்ப அழுறாங்க. அந்த குழந்தைகளை எப்படி சமாதானப்படுத்தி பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புறது? குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போக அடம்பிடிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, நான் வழக்கமாக என்னுடைய வீடியோக்களை சொல்கிறது போல் குழந்தையுடைய டெம்பரமெண்ட், குழந்தையுடைய பர்சனாலிட்டி ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுங்க. மழலையர் வகுப்புக்கு போகிற குழந்தைகளுக்கும் இந்த டெம்பரமெண்ட் தாங்க அதிகமாக இருக்கும். பர்சனாலிட்டி இன்னும் முழுமையாக வளர்ச்சி அடைந்திருக்காது. வழக்கமாக இந்த டெம்பரமெண்ட் அடிப்படையில் குழந்தைகளை 4 வகையாக பிரிக்கிறோம். 4Sன்னு சொல்லி அதை ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்று வந்து சோஷியல் பட்டர்ஃப்ளை சில்ட்ரன், ரெண்டாவது வந்து செட்டில்டு பேபிஸ், மூணாவது வந்து ஸ்லோ டு செட்டில், நாலாவது வந்து சென்சிட்டிவ் பேபிஸ். இதில் அந்த சோஷியல் பட்டர்ஃப்ளை பேபிஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப ஜாலியாக புது இடங்களையும் புது ஆட்களையும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இந்த குழந்தைகள் முதல் நாளே ரொம்ப ஜாலியாக ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சுடுவாங்க, ஒரு பிரச்சனை இருக்காது. செட்டில்டு பேபிஸ் புது ஆட்களாக இருந்தாலும் சரி, புது சூழலாக இருந்தாலும் சரி, அமைதியாக இருப்பாங்க, அடம்பிடிக்கவும் மாட்டாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கவும் மாட்டாங்க. எந்த இடத்துல விடுறீங்களோ, எந்த ஆட்கள்கிட்ட விடுறீங்களோ அப்படியே அமைதியாக இருப்பாங்க. ஆக அந்த குழந்தைகளை ஸ்கூலில் கொண்டு விட்டிங்கன்னா பேசாமல் இருப்பாங்க. மூணாவது வந்து ஸ்லோ டு செட்டில். அந்த பள்ளிக்கூடம் திறந்து அந்த குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிற தொடக்க நாட்களில் கொஞ்சம் அடம்பிடிப்பாங்க, அழுவாங்கங்க. கூடி போன ஒரு வாரம், அதுக்கு மேலே இந்த குழந்தைகள் அழமாட்டாங்க, செட்டில் ஆயிடுவாங்க. முதல்ல கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, புது இடங்களுக்கு புது ஆட்கள்கிட்ட பழகிறதுக்கு, செட்டில் ஆகிறதுக்கு. நாட்கள் போக போக வேகமாக செட்டில் ஆகிடுவாங்க. செட்டில் ஆகிட்டாங்கன்னா நார்மல் ஆகிடுவாங்க. ஆனால் இந்த சென்சிட்டிவ் பேபிஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது தான் இந்த பிரச்சனை வரங்க. பள்ளிக்கூடம் திறந்து இப்போது 15 நாள் ஆயிடுச்சு, என்ன இந்த பிரச்சனை போயிட்டுருக்குது, குழந்தை தினந்தோறும் அழுறான் அப்படி சொன்னால் கண்டிப்பாக உங்கள் குழந்தை ஒரு சென்சிட்டிவ் பேபி. அதனால குழந்தையுடைய இந்த அடிப்படையான இயல்பை நீங்க புரிஞ்சுக்கணுங்க. பிறக்கும் போதே குழந்தையோட வர்ற இந்த அடிப்படையான ஒரு இயல்பை நம்ம நினைச்ச உடனே மாற்ற முடியாது. நம்ம அந்த குழந்தைய கொஞ்சம் ஸ்லோவாக தான் ப்ராசஸ் பண்ணி எடுக்க முடியும். ஆக பெற்றோர் உங்களுக்கு அதிகமான பொறுமையும் கொஞ்சம் விவேகமும் வேணும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, குழந்தையுடைய தாய் சென்சிட்டிவாக இருக்கிறது. தாய் இன்னும் ரொம்ப எமோஷ்னலாக பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த எமோஷன் வந்து குழந்தைய நிச்சயமாக பாதிக்குங்க. அந்த ஸ்கூலில் குழந்தைகளை விடுறதுக்கு முன்னால் சில பெற்றோரை பார்த்தீங்கன்னா இந்த ட்ராமா நடக்கும். குழந்தையால் தாயால் அந்த ட்ராமா ரொம்ப நேரம் போயிடுச்சுன்னு சொன்னால் அந்த எமோஷன் வந்து நேரம் போக போக பில்ட் ஆகுங்க. ஆக தாய் நீங்கள் கொஞ்சம் எமோஷ்னலான ஆளாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூலுக்கு அந்த குழந்தைய கொண்டு விட வேண்டாம். உங்கள் வீட்டில் மாமனாரோ மாமியாரோ அல்லது உங்கள் கணவரோ இருந்தாங்கன்னா யார் கொஞ்சம் அந்த உணர்வுகளை பக்குவமாக கையாளுவாங்களோ அவங்கள்ட்ட அந்த குழந்தைய கொடுத்து அனுப்புனீங்கன்னு சொன்னால் குழந்தை அழுதாலும் அவங்க சமாதானப்படுத்தி பேசி உடனே வந்துடுவாங்கங்க. நீங்கள் சென்சிட்டிவ் பேரண்ட் தான், ஆனால் எனக்கு வேறு வழியில் வேறு யாரும் கொண்டு விட மாட்டாங்க, நான் தான் கொண்டு விடணும் அப்படி சொன்னால் நீங்கள் உங்களுடைய மனசை பக்குவப்படுத்தினாங்க. ஒரு தாயா நான் ரொம்ப குழந்தைகிட்ட என்ன செய்யக்கூடாது, எமோஷனை கொட்டக்கூடாது, நான் வந்து தைரியமாக இருக்கிறது மாதிரி காட்டிக்கணும் அப்படிங்கிறத மனசுக்குள்ளே சொல்லணும். அதே போல் குழந்தைகிட்டையும் சொல்லணுங்க, வருத்தப்படாத, அம்மாவுக்கு நீ ஸ்கூலுக்கு போகிறது சந்தோஷம்தான், அம்மா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கிறேன், அம்மா தைரியமாக தான் இருக்கிறேன், நீயும் பயப்படாமல் போ அப்படி சொல்லி விடணுங்க. அதே போல் அந்த குழந்தைய உள்ள அனுப்புறதையும் வேகமாக அனுப்பிட்டு அந்த குழந்தைகிட்ட இருந்து நீங்கள் வந்துடணும். அதுலேருந்து அந்த குழந்தையுடைய பார்வையிலே நின்றுக்கிட்டு அந்த குழந்தைய போன்னு சொன்னால் அந்த குழந்தை எப்படி போகும்? மூணாவதாக பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைய ஸ்கூலுக்கு தயார் பண்ணி இருக்கணுங்க. நீங்கள் தயார் பண்ணலன்னா கண்டிப்பாக குழந்தைகளுக்கு பயம் அதிகமாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இது சென்சிட்டிவ் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, எல்லா குழந்தைகளுக்கும் பொருந்தும். குழந்தை ஏன் ஸ்கூலுக்கு போக பயப்படுது அப்படி சொன்னால், ஸ்கூலுக்கு போனால் குழந்தை என்ன செய்யணும், மற்றவர்கள்ட்ட பேசணும், முக்கியமாக டீச்சர்கிட்ட பேசணும், குழந்தை தனியாக சாப்பிடணும், குழந்தை தனியாக டாய்லெட்டுக்கு போகணும், குழந்தை தனியாக தூங்கணும், அந்த பிரேக் டைமில் தூங்க வைக்கிறாங்களே இதெல்லாம் குழந்தை தனியாக செய்யணும். இப்போ இவ்வளவு நாள் அம்மா எனக்கு எல்லாத்தையும் செய்து தந்தாங்களே, நான் இப்படி தனியாக செய்துக்குவேன், புது ஆட்கள் எப்படி என்ன நடத்துவாங்களோ, என்ன புரிஞ்சுக்குவாங்களோ மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பெரிய பதட்டம் அந்த குழந்தையுடைய மனசில் வந்து அதிலே குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பயப்படுறாங்க. ஆக இந்த குழந்தைகளை ஸ்கூலில் கொண்டு விடுறதுக்கு முன்னாலே நீங்கள் அந்த குழந்தைகள் மற்றவர்கள்ட்ட பேசுகிறதுக்கு கொஞ்சம் பழக்கப்படுத்தி இருக்கணும். குழந்தைகள் தானாகவே டாய்லெட்டை யூஸ் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். தானாகவே அந்த குழந்தைகள் உணவை எடுத்து சாப்பிட்றதுக்கு பழக்கப்படுத்தி இருக்கணும். ஆக குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறேன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா அது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலே இந்த பழக்கங்களை அந்த குழந்தைக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கணுங்க.
இதுதான் அந்த ஸ்கூல் ரெடினஸ்ன்னு சொல்கிறோம். வயசு மட்டுமல்ல, என்கிட்ட எத்தனை வயசில் குழந்தைகளை கொண்டு ஸ்கூலில் விடலாம் அப்படின்ட்டு பலரும் கேட்கும்போது நான் தான் சொல்லுவேன், குழந்தை ஸ்கூலுக்கு போக பக்குவப்பட்டிருந்ததுன்னா கொண்டு விட்டுருங்க. ஆக எந்த வயசில் கொண்டு உங்கள் குழந்தைய ஸ்கூலில் விடுறீங்க அப்படிங்கிறது முக்கியமல்ல, குழந்தைய மனதளவிலும் சில செயல்களை தன்னிச்சையாக செய்கிறதுக்கும் பழக்கப்படுத்தியிருக்கிறீங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, தூங்குறதுக்கு முன்னாலே உங்கள் குழந்தையுடைய மனசை அடுத்த நாள் பள்ளிக்கூடத்துக்காக தயார் பண்ணுறதுங்க. பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முந்தின நாள் சாயங்காலமே அந்த குழந்தைகள்கிட்ட, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறீங்க, என்னெல்லாம் பிள்ளைக்கு வேணும், என்ன கலர் ட்ரெஸ் போடுறீங்க, என்னென்ன ஸ்நாக்ஸ் வேணும், பையில் என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கிறீங்க, வாங்க எடுத்து வைங்க பார்க்கலாம் அப்படி சொல்லி அந்த குழந்தைகளையே நீங்கள் இன்வால்வ் பண்ண வச்சு அந்த ஸ்கூல் பேக்கை ரெடி பண்ணுறது, தண்ணி பாட்டிலாம் ரெடி பண்ணி வைக்கிறது, ஸ்நாக்ஸை ரெடி பண்ணி வைக்கிறது, அந்த ஸ்கூல் பேக்கெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி அந்த குழந்தையை இன்வால்வ் பண்ணி நாளைக்கு ஸ்கூலுக்காக அந்த குழந்தை தயாராகுது அப்படிங்கிறத நீங்கள் உறுதி பண்ணணுங்க. அப்புறம் அந்த குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு முன்னாலேயே சீக்கிரமாக தூங்குங்க, காலையில் சீக்கிரமே எழும்பணும், காலையில் டாய்லெட் போயிட்டு பல் தேய்ச்சிக்கிட்டு அப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க. ஸ்கூல் ரொம்ப ஜாலியாக இருக்கும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருப்பாங்க, உங்கள் டீச்சர் வேறு நல்ல நல்ல பாட்டுகள்லாம் சொல்லி தருவாங்க. ஸ்கூல் நீங்கள் நினைக்கிறது மாதிரி இல்லை, ரொம்ப சீக்கிரமே முடிஞ்சிடும். நான் நீ ஸ்கூல் முடிஞ்சு வெளியே வரும்போது நாங்கள் கண்டிப்பாக நிற்பேன், உன்னை கூட்டிகிட்டு வந்துடுவேன், உடனே வீட்டில் வந்தோடனே நம்ம என்ன செய்யலாம், ஜாலியாக விளையாடலாம் அப்படி சொல்லி குழந்தையுடைய மனசை ப்ரிப்பேர் பண்ணுறீங்கங்க. ஒருவேளை குழந்தைக்கு அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கான பயம் இருந்ததுன்னு சொன்னால் உங்கள்கிட்ட சொல்லும், நீங்கள் பரவாயில்லடா கண்ணா, எனக்கு புரியுதுடா, சரியா பரவாயில்ல, ஆனால் நீங்கள் ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லி அந்த குழந்தை ஒரு மகிழ்ச்சியான உணர்வோடு ஸ்கூலை பற்றிய ஒரு நல்ல எண்ணத்தோடு தூங்க போயிடுச்சுன்னா காலையில் அதே உணர்வோடு எழும்பி நீங்கள் சொன்னது போலவே சீக்கிரமாக எழும்பி சீக்கிரமாக காலை கடன்களை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அந்த ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு குழந்தை தயாராகிடுங்க. இந்த தயாரிப்பை நீங்கள் செய்யலைன்னா கண்டிப்பாக காலையில் எழும்புறதுக்கு குழந்தை சிரமப்படும், நல்லா காய்ச்சல் அடிக்கிறது போல் உடம்பு முடியாதது போல் நடிக்க ஆரம்பிக்கும், அல்லது நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலன்னு சொல்லி அடம் பிடிச்சி அழ ஆரம்பிக்கும். ஏன்னா எந்த தயாரிப்பை நீங்கள் கொடுக்கல, முந்தின நாள் இரவே நீங்கள் கரெக்டாக அந்த குழந்தையோட்ட பேசி அந்த குழந்தையுடைய மனசை மாற்றிருந்தீங்கன்னு சொன்னால் குழந்தை காலையில் எந்த ஒரு அடமும் இல்லாமல் அழுகையும் இல்லாமல் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்குங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, குழந்தைகிட்ட பள்ளிக்கூடத்தை பற்றி நீங்கள் எதிர்மறையாக சில வசனங்களை ஏற்கனவே சொல்லி அறிமுகப்படுத்தியிருந்தீங்கன்னு சொன்னால் குழந்தையுடைய மனசில் அந்த பயம் அப்படியே கிடக்குங்க. குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னாலேயே வீட்டில் எப்பமாவது சேட்டை செய்திருக்கோம், நீங்கள் சொல்லியிருப்பீங்க, இரு உன்னை ஸ்கூலில் கொண்டு விட்டால் தான் நீ அடங்குவேன், ஸ்கூல் எப்படி இருக்குன்னு தெரியுமா, டீச்சர்லாம் அட்டி பிச்சு எடுத்துருவாங்க, என்ன மாதிரிலாம் சும்மா இருக்க மாட்டாங்க இப்படி சொல்லி அந்த ஸ்கூல் அப்படிங்கிறது ஒரு தண்டனைக்குரிய இடம், உங்கள்கிட்ட இருந்து அந்த குழந்தைய பிரிக்கிற இடம் அப்படி சொல்லி அந்த குழந்தை மனசில் போட்டீங்க. ஏதோ ஒரு ஆவேசத்தில் ஒரு கோபத்தில் சொல்லியிருப்பீங்க, ஆனால் அந்த குழந்தையுடைய மனசில் அந்த வார்த்தைகள் அப்படியே கிடக்குங்க. நீங்கள் அதை மறந்துருப்பீங்க. குழந்தைய கொண்டு முதல் நாள் ஸ்கூலில் விடும்போது அந்த குழந்தை ஸ்கூலை பார்த்த உடனே புரிஞ்சுக்கும், ஓஹோ அன்னைக்கு அம்மா சொன்ன அந்த ஸ்கூல் இதுதான், அம்மா அப்பா என்ன ஞாபகம் வச்சுருக்கிறாங்க, நான் கெட்ட பிள்ளை தான், என்னை தண்டிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்கூலில் கொண்டு விடுறாங்க அப்படி சொல்லி அதை புரிஞ்சுக்கோங்க. ஆக ஸ்கூலை பார்த்தாலே அழ ஆரம்பிக்கும், இல்லைம்மா நான் நல்ல பிள்ளையா இருப்பேம்மா, நான் உன் கூடயே இருக்கேம்மா அப்படி சொல்லி அந்த குழந்தைகள் அழ ஆரம்பிக்கும். அதனால் ஒருபோதும் பள்ளிக்கூடத்தை பற்றி எதிர்மறையான வசனங்களை உங்கள் குழந்தை மனசில் போடாதுங்க. அது மட்டுமல்ல, உங்கள் குழந்தை ஸ்கூலுக்கு போக அடம் பிடிக்குது அழுது அப்படிங்கிறத உங்கள் உறவினர்கள்ட்ட அந்த குழந்தை கேட்கவே சொல்லி அவமானப்படுத்தாதுங்க. அதை கேட்கும்போது குழந்தைக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. ஆக குழந்தை கொஞ்சம் உங்கள் மேலே உள்ள கோபத்தில் என்ன அதிகமாக அழ ஆரம்பிக்கும். ஆக அந்த ஸ்கூலுக்கு போகிறத பற்றிய எதிர்மறையான வசனங்களை குழந்தைகிட்ட சொல்கிறதையும் பிறர்கிட்ட சொல்கிறதையும் கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தை வெளிப்படுத்துகிற அந்த எமோஷன்ஸை, அந்த அழுகையை ஒருபோதும் கேவலப்படுத்தாதுங்க, மட்டம் தட்டாதுங்க, அடக்க பார்க்காதுங்க. குழந்தைகளுடைய எமோஷன்ஸ் ஜென்யூனானது. குழந்தைகள் உண்மையிலே உள்ளே இருக்கிறதான் வெளிப்படுத்துவாங்க. பள்ளிக்கூடம் போகிறதுக்கு கண்டிப்பாக குழந்தைக்கு வருத்தமாக தான் இருக்கும். உங்களை பிரிகிறது, இவ்வளவு நாளும் ஜாலியாக உங்கள் கூட சேர்ந்து வீட்டில் இருந்துருச்சு, இப்போ உங்களை பிரிஞ்சு அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகிறது கண்டிப்பாக வருத்தமாக தான் இருக்கும். ஆக அந்த குழந்தை அழும்போது அதை புரிஞ்சுக்கிட்டதா காட்டினாலே போதுங்க. அழாத, இப்படிலாம் அடம் பிடிக்காத, எவ்வளோ பிள்ளைகள் அழாமல் ஸ்கூலுக்கு போகுது பார், நாமெல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது அழாமல் எவ்வளோ ஜாலியாக போகணும் தெரியுமா, நீ என்ன பிள்ளையா இருக்கிற இப்படி சொல்லி அந்த குழந்தையுடைய அந்த உணர்வை அவமானப்படுத்தாதுங்க, கட்டுப்படுத்தாதுங்க. அழாமல் போ, என்ன பிள்ளையா இருக்கிற அப்படி சொல்லி அதட்டி வேன்ல ஏற்றுறது அல்லது அதட்டி அந்த ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ளே கொண்டு விடுறது, அதை செய்யவே கூடாதுங்க. அந்த குழந்தைய அரவணைச்சு வருத்தப்படாதடா கண்ணா, அம்மாவை பிரியறதுக்கு உனக்கு வருத்தமாக இருக்குதா, பரவாயில்லடா அம்மா நான் இங்கேயே தான் இருப்பேன், காத்துக்கிட்டு இருப்பேன், நீ ஸ்கூல் முடிஞ்ச உடனே உன்னை கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படி சொல்லி அந்த குழந்தையுடைய அந்த உணர்வை புரிஞ்சுக்கிட்டாதான் தான் காட்டணுமே தவிர குழந்தைக்கு அறிவுரை சொல்கிறதோ அல்லது அந்த குழந்தையுடைய உணர்வை அடக்க பார்க்குறதோ கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க.
சில நேரங்களில் சில பெற்றோரை பார்த்துருக்கிறேன், மிரட்டுவாங்க. அழாமல் ஸ்கூலுக்கு போகணும், அழுதுகிட்டு போனீங்கன்னா சாயங்காலம் வந்து ஒன்றை கூப்பிட மாட்டேன், ஸ்கூல்லே இருந்துக்க, எனக்கு நீ வேண்டாம். எப்படிங்க அந்த குழந்தை ஏற்கனவே பயத்தில் இருக்கிறது, அப்போ நீங்கள் சாயங்காலம் வந்து கூப்பிட வருவீங்களோ மாட்டீங்களோ, அந்த ஒரு பதட்டத்தில் என்ன அழ ஆரம்பிக்கும். சில நேரங்களில் ப்ரைப் பண்ணுவீங்க, குழந்தை அழாமல் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா நாளைக்கு உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன், சரியா? குழந்தை ஐஸ்கிரீமுக்காக அழலைங்க, குழந்தை ஸ்கூலுக்கு போக பயப்பட்டு அழுது. ஆக அந்த உணர்வை நீங்கள் அட்ரஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஐஸ்கிரீம் அறிமுகப்படுத்துறீங்க. குழந்தை ஸ்கூலுக்கு போக பயமாக இருக்குதா? பரவாயில்லடா, எனக்கு புரியுதுடா, பரவாயில்ல, ஆனால் ஸ்கூலுக்கு போய் தானே ஆகணும், என்ன செய்யறது? போயிட்டு வா, அம்மா உனக்காக வெயிட் பண்ணுவேன். அப்படி சொல்லி அந்த குழந்தையுடைய அந்த உணர்வை அட்ரஸ் பண்ணணுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, குழந்தையுடைய மனசை பக்குவமாக தயாரிக்காமல் எடுத்தேன் கவுத்தேன்னு ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி கொண்டு பள்ளிக்கூடத்தில் முதல் நாள் விட்டுருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பயம் குழந்தையுடைய மனசில் கண்டினியூ ஆகிட்டே இருக்காங்க. பல பெற்றோர் குழந்தைய ஏமாற்றி ஸ்கூலுக்கு விட்டு வருவாங்க. வா கடைக்கு போகலாம், குழந்தைக்கு மிட்டாயை வாங்கி தரேன் அப்படி சொல்லி பேக் அவங்க வச்சுக்குவாங்க. வச்சுட்டு குழந்தைய அப்படியே கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்து ஸ்கூல் பக்கத்தில் வந்த உடனே பேக்கை குழந்தைகிட்ட மாட்டி குழந்தைய உள்ளே அனுப்பி விட்டுறது. இது ஏற்கனவே இருக்கிற அந்த பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது ஏமாற்று. குழந்தைய ஏமாற்றி அந்த ஸ்கூலுக்குள்ளே நீங்கள் விடுறீங்க. இது குழந்தைக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கொடுக்காங்க. ஆக அடுத்த நாட்களில் நீங்கள் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகும்போதும் குழந்தைக்கு முதல் நாள் நடந்ததை நினச்சி உங்கள் மேலே ஒரு கோபத்தையும் எரிச்சலையும் வெளிப்படுத்தி அழுதுகிட்டே தான் இருக்கும், அடம் பிடிக்க தான் செய்யுங்க. அதே போல் பள்ளிக்கூடத்துலேயும் சில டீச்சர்ஸ் அந்த குழந்தைகளை ஏமாத்துறதை பார்த்துருக்குறேன். அந்த குழந்தை ரொம்ப அழுதுகிட்டு இருந்ததுன்னா செல்ஃபோனை எடுத்துக்கிட்டு நடிக்கிறது. யார் தேவஸ்ரீக்க அம்மாவா அழுதுகிட்டு இருக்கிறா, வந்து கூட்டிகிட்டு போயிடுறீங்களா? வந்துகிட்டு இருக்கிறீங்களா? சரி சீக்கிரம் வந்துடுங்க அப்படி சொல்லி சொல்கிறது. அந்த குழந்தை பார்த்துக்கிட்டே இருக்கும், அம்மா வராது. அப்போ அந்த குழந்தைக்கு ஒரு ஏமாற்றம் வரும். ஏமாற்றம் மட்டுமல்ல, அந்த டீச்சர் மேலே ஒரு வெறுப்பு வராங்க. சரிதானே? அந்த பள்ளிக்கூடத்தை வச்சு பெற்றோரும் ஆசிரியர்களும் ஆயாக்களும் உருவாக்குற இந்த பதட்டம், இந்த ஏமாற்று வார்த்தைகள், இந்த நடிப்பு, இது எல்லாமே குழந்தைகளை ரொம்ப ஒரு பதட்டத்துக்கும் பயத்துக்கும் உள்ளாக்கிக்கிட்டே இருக்காங்க. யாரையும் நம்ப முடியாது. எல்லாருமே என்ன ஸ்கூலில் ஏமாத்துறாங்க, நடிக்கிறாங்க, யாரையும் நம்ப முடியலை அப்படி சொல்லி அந்த குழந்தை பள்ளிக்கூடத்தையே வெறுக்க ஆரம்பிக்கங்க. அதே போல் அந்த குழந்தை ஸ்கூல் முடிஞ்சு வெளியே வரும்போது நீங்கள் அதில் நிற்கணுங்க. பிந்தி போயிட்டீங்கன்னு சொன்னால் மற்ற எல்லா குழந்தைகளையும் பெற்றோர் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த குழந்தை தனியாக மாட்டிக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த ஆயா பார்த்துக்கிட்டே நிற்கும், எப்போ பெற்றோர் வருவாங்கன்னு சொல்லி. அப்படி வர கொஞ்சம் பிந்திடுச்சுன்னு சொன்னால் அந்த ஆயா அந்த குழந்தைய மிரட்ட ஆரம்பிக்கும். என்னடி உங்கள் அம்மா எங்கே போச்சுது, வராதா இன்னைக்கு உன்னை கூப்பிட்றதுக்கு? வரலான்னு சொன்னால் நான் ஒன்று கிளாஸ் ரூமில் பூட்டிட்டு போயிடுவேன், எனக்கு வீட்டில் நிறைய வேலை கிடக்குது, இப்படி சொல்லி அந்த குழந்தையுடைய பயத்தை இன்னும் அதிகமாக்கி விட்டுறாங்க. ஆக பெற்றோராக இருந்தாலும் சரி, அந்த ஆயாக்களாக இருந்தாலும் சரி, டீச்சராக இருந்தாலும் சரி, குழந்தைகிட்ட இயல்பாக இருக்கிற அந்த பயத்தை தூண்டுறது மாதிரி சில செயல்களையோ வார்த்தைகளையோ ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் நடக்கிற விஷயங்களை கொஞ்சம் வேகமாக விளக்கி கொடுத்துடணுங்க. நீங்கள் காலையில் அந்த குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும்போது சொல்லுவீங்க, நான் சீக்கிரமே ஒன்று கூட்டிகிட்டு போயிடுவேன்டா அப்படி சொல்லி. ஏறக்குறைய ஒரு 8 மணி நேரம் ஸ்கூலில் இருக்கிறாங்கன்னு வைங்க. அந்த குழந்தைகளுக்கு ஒரு 8 வருடம் போனது போல இருக்காங்க. ஏன்னா அந்த மணிக்கணக்கு அந்த குழந்தைகளுக்கு புரியாது. ஆக அந்த குழந்தைகள் அம்மா போய் சொல்கிறாங்க, எவ்வளவு நேரம் ஆக போகுதோ, அம்மா எப்போ வருவாங்கன்னே தெரியல அப்படி சொல்லி குழந்தை பதட்டமாக ஆரம்பிச்சிடும். ஆக அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாலேயே நீங்கள் சொல்லணும், நான் ஒன்று ஸ்கூலில் கொண்டு விட்ட உடனே அந்த டீச்சர் ஒன்று விளையாட வைப்பாங்க, ரைம்ஸ் சொல்லி தருவாங்க, அப்புறம் சாப்பிட வைப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுப்பீங்க, அப்புறம் கொஞ்சம் நேரம் கூட விளையாடுவீங்க, அதுக்குள்ளே நான் அம்மா வந்துடுவேன், இவ்வளவு தான் நடக்கும் ஸ்கூலில் அப்படி சொல்லி அந்த குழந்தைக்கு புரிகிறது போல் சிம்பிளாக அந்த நாளில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா ஓகே. அந்த குழந்தைக்கும் தெரியும், போன உடனே விளையாடுறோம், ரைம்ஸ் படிக்கிறோம், அப்புறம் சாப்பிட்றோம், கொஞ்சம் நேரம் தூங்குறோம், அப்புறம் கொஞ்சம் நேரம் படிக்கிறோம், விளையாடுறோம், அதுக்குள்ளே அம்மா வந்துடுவாங்க அப்படி சொல்லி குழந்தை தன்னுடைய மனசை ப்ரிப்பேர் பண்ணிடுறாங்க. நான் 5 மணிக்கு வந்துடுவேன், 4 மணிக்கு வந்துடுவேன், சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படிலாம் மொட்டையாக சொன்னீங்கன்னா குழந்தை கண்டிப்பாக புரியவே செய்யாது. அந்த டைம் கான்செப்ட் குழந்தைகளுக்கு இருக்காதுங்க. ஆக என்னென்ன நடக்கும், அது நடக்கிறதுக்குள்ளே நான் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி குழந்தைக்கு புரிகிறது மாதிரி பிக்சரைஸ் பண்ணி அல்லது ஒரு ட்ரமடைஸ் பண்ணி நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கணுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, பலரும் கவனிக்காத ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம், குழந்தைய சரியான நேரத்துக்கு நீங்கள் தூங்க வைக்காததுங்க. இந்த பரபரப்பான நவீன காலகட்டத்தில் நம்ம பெரியவங்களுடைய தூக்க நேரம் ரொம்ப பிந்தி போயிட்டே இருக்குது. அதே போல் தான் நம்ம குழந்தைகளையும் நடத்துகிறாங்க. குழந்தைகளுடைய தூக்க நேரமும் இப்போ 10 மணி 11 மணிக்கு தூங்குற குழந்தைகள் அதிகமாயிட்டாங்க. ஆக இந்த குழந்தைகள் காலையில் எழும்புறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்கங்க. அதுவும் அந்த மழலையர் வகுப்புக்கு போகிற குழந்தைகள், ஒரு 2-3 வயசில் இருக்கிற குழந்தைகள் கண்டிப்பாக 12 மணி நேரம் தூங்கி ஆகணும். இப்போ 12 மணி நேரம் ஒரு குழந்தை தூங்கினா அந்த குழந்தைய எப்போ தூங்க வைக்கணும்னு நீங்களே பார்த்துக்குங்க. குழந்தை ஒரு 7:30 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே தூங்கினாதான் காலையில் உற்சாகமாக எழும்பும். காலையில் உற்சாகமாக எழும்புனாதான் குழந்தைக்கு ஒழுங்காக டாய்லெட் போகும்,
ஒழுங்காக டாய்லெட் போனால் தான் காலையில் சாப்பிடும். சாப்பிட்டாதான் அந்த குழந்தையுடைய உடல் அந்த ஸ்கூல் சிச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க. ஆக உங்கள் குழந்தைகள் எப்படி தூங்குறாங்க அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு தூக்க நேரத்தை ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும், குழந்தைகளை நைட்டு ரொம்ப பிந்தி தூங்க வைக்கிறீங்க அப்படி சொன்னாலும், கண்டிப்பாக குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அழதான் செய்வாங்க, அடம்பிடிக்க தான் செய்வாங்க. ஆக உங்கள் வீட்டில் குழந்தையை 8 மணிக்கு முன்னாலேயே தூங்க வைக்கிறதுக்கு என்னென்ன மாற்று வழிமுறைகளை செய்யணுமோ அதை நீங்கள் தான் யோசித்து செய்யணுங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா, குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதா முடிவு பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால், அதுக்கு முன்னாலேயே வீட்டில் அந்த குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுத்து வைக்கணுங்க. குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகும்போது அழுறதுக்கு மிக முக்கியமான காரணமே உங்களை விட்டு ரொம்ப நேரம் பிரிஞ்சு இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு பதட்டம், செப்பரேஷன் ஆன்சைட்டின்னு சொல்கிறோம். ஆக நீங்கள் வீட்டில் இருக்கும்போதே அந்த குழந்தைகிட்ட கொஞ்ச நேரம் தனியாக விளையாடுறதுக்கு, முதல்ல ஒரு 10 நிமிஷம் ஒரு அறையில் தனியாக விளையாடுறதுக்கு விட்டுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் வெளியே போயிடலாம். அப்புறம் கொஞ்சம் நேரத்தை கூட்டலாம், ஒரு அரை மணி நேரம். அப்புறம் மற்றவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு அறிமுகப்படுத்துறது. இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருந்து அந்த குழந்தை பிரிஞ்சு தனித்து செயல்படுறதுக்கும் விளையாடுறதுக்கும் படிக்கிறதுக்கும் நீங்கள் தயார் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால், குழந்தைய ஸ்கூலுக்கு அறிமுகப்படுத்துறது ரொம்ப சிம்பிளாக போகுங்க. ஆக ஆல் தி பெஸ்ட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வருத்தப்படாதுங்க. குழந்தைகள் இயல்பாகவே ஸ்கூலுக்கு போக பயப்பட தான் செய்வாங்க. சில குழந்தைகள் நான் சொன்னது போல் சென்சிட்டிவான குழந்தைகளுக்கு நார்மலான சுச்சுவேஷனுக்கு வர மேக்சிமம் ஒரு 6 மாதம் கூட ஆகலாம். 2 மாதத்துலேருந்து 6 மாதம் சில குழந்தைகள் கண்டிப்பாக எடுப்பாங்க. அதனால் ரொம்ப அவசரப்படாதுங்க. பொறுமையாக நான் சொல்லி தந்த இந்த வழிமுறைகளை தொடர்ந்து குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருங்க. சீக்கிரமே குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு அழாமல் பயப்படாமல் போகிறதுக்கு தயாராகிடுவாங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.